ஹலோ கைஸ். இன்னும் நம்ம ஸ்வாட் மாஸ்டர்ஸ் எங்கர்சன் மாங்காவோட எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிற முன்னாடி லைக் பண்ண லைக் பண்ணிங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 5K சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சீக்கிரமாக வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்து உடச்சிருங்க. இன்னும் ஒரு 35 சப்ஸ்கிரைபர் சம்திங் தான் தேவைப்படுது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. ஓகே, ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து இது எப்படி நடந்துச்சு, எப்படி வந்து இவர் வந்து பேட்ரிக் ஸ்வாடை வந்து சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. யங் மாஸ்டர் ஜின் வந்து பேட்ரியார்க் ஸ்வாட் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கேயும் போகுது, யார்கிட்ட அந்த பேட்ரியார்க்கும் நியூஸ் போகுது, பரிசோட ஸ்வாடை வந்து யங்கஸ்ட் தான் சூஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி. செலெக்ஷன் செரிமனியுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து யங்கஸ்ட் எல்லாருமே, அதாவது யங்கஸ்டன்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ம் கேசலுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து போகும் போல். 6 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ம் கேஸ்டல்ன்ற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்னால் வந்து அந்த இடத்துக்கு போகவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 3 வருஷம் நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தேன்னா இந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணி நான் இங்கே வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு வந்து செத்து போயிட்டுருக்கு. இங்கே இந்த ஸ்டார்ம் கேசலில் இதை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் காட்டுறாங்க. அவனுக்கு தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை போன லைஃப்பில் வந்து புள்ளி பண்ணிருப்பாங்களே அவனுக்கு தான். புவர் பேர்டு ரொம்பவுமே பாவம், யார் வந்து இப்படி பண்ணான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த மெய்ட் தான் வந்து ஃபஸ்ட் டைம் அதாவது பார்த்துருக்காங்க, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து எப்படிப்பட்ட ஆளாக மாறுவானுங்க தெரியுமா, ஒரு மர்டரஸாக மாறுவானுங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும். ஏன்னா அவன் 25 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்தான் இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தெரியுது. அந்த பிளாக் ஹேர் இருக்கான் இல்லையா, அவனோட பேர் வந்து டேட்டோனர் அண்ட் கேண்டல். அவனுக்கு வந்து 9 இயர்ஸ் ஓல்டு. கிட்டத்தட்ட 13 சிப்ளிங்ஸில் 11th சிப்ளிங் இவன். 2 பேருமே வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. அதனால இந்த ஒயிட் ஹேர் இருக்கும் அவனோட பேர் ஹேட்டோனர் அண்ட் கேண்டல். 9 இயர்ஸ் ஓல்டு, 12th சன். அவன் வந்து 13th 12th சன்னு. எங்களோட கிஃப்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜின் வந்து அழுவ ஆரம்பிச்சிடான். ஏன்னா அந்த பேர்டு வந்து பாவம் இல்லையா. அது வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும், ஏன் இவனுக்கு வந்து இப்படி பண்ணானுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. பட் ஸ்டில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுத்துட்டே இருக்கான். அப்போ வந்து என்னப்பா சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க, உனக்கு வந்து இந்த கிஃப்ட் பிடிக்கலாம் சொல்லு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து சத்தமே விடாமல் கம்முன்னு இருக்கான். ஏதாச்சும் பேசுகிறா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன்னு கேட்டுச்சா இல்லையா, உங்களோட வாயை மூடிட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். அந்த பயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறான். அந்த பஞ்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனால் எந்திரிக்கவே முடியல. அவனுங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பவர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறானுங்கன்னே தெரியல அவனுங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான அடி வந்து வாங்கிறானுங்க. நான் இப்போலேருந்து சொல்கிறேன், உங்களுக்கான பெஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக என்னோடய பார்வையிலேருந்து தப்பிச்சு போயிருங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து என்னோடய பார்வையிலேருந்து தப்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஹானுன்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அவர் தான் வந்து கார்டியன். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் அவர் தான். மாஸ்டர் இங்கே என்ன நடந்துருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வராது. கான் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போது அவர் வந்து பார்க்குறாரு, யங் மாஸ்டர் ஜின் என்னாச்சு அப்படின்னு அவன் சொல்லி கேட்கும்போது, இல்லை சும்மா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க ஃபைட் பண்ணுறதுக்கு, அதுதான். உங்களுக்கு வந்து கேட்டுச்சா இல்லையா, எல்லாமே வந்து இவனுங்களா சண்டை போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது கான் வந்து யோசிக்கிறாரு, ரன் கேண்டல் பசங்கிட்ட எதிர்பார்த்த மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் கூட வந்து ரொம்பவுமே ஃபயர்ஸாக இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு. சரி ஓகே, நான் வந்து அவங்கள டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்லை கான் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளே கூட்டு போய் ஒரு ட்ரீ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் படுக்க வச்சிடறான். அப்போ வந்து கேட்குறாங்க, அவர் வந்து கான் வந்து கேட்குறாரு, யங் மாஸ்டர் ஜின் நீங்கள் வந்து இவங்களை இங்கே விட்டு போகலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி வந்து ஏன்னா நம்ம ஜின் வந்து சொல்கிறான். சீக்கிரமாக இந்த ரெயின் ஸ்டார்ம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கர் ஆயிரும், அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கூட வரும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாங்கன்றதை அவங்க உணரணும், அதுக்காக இங்கே இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது அவங்களுமே வந்துட்டு அதாவது கான்மே வந்து சொல்கிறாரு, ஓகே உங்களோட ஆர்டர் படியே நடக்கட்டும் யங் மாஸ்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஓகே நம்ம சொல்லி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கான் வந்து யோசிக்கிறாரு, கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸ் வந்து ஆரோவாக இருக்காது, அதாவது ஆரோவாக இருக்காது, ஆரோ இல்லை ஆறாவாக இருக்காது, இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. அதுவும் இல்லாமல் இது மானவமே கிடையாது, இதுதான் மேட்டர்னா இந்த பிரதர்ஸ்குள்ளே அந்த ஸ்கஃபில்கான காரணமாக என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு, நான் கண்டிப்பாக இதை வந்து பேட்ரியார்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட சீரம் வந்து எனக்கான ஹார்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த விஷயம்
விஷயம் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பான். ஸோ எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் நல்லாவே தெரியும். அவர் வந்து அப்பா கிட்ட போய் சொல்லுவார். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மேட்டர்லாம் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து மேலே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்னதான் இருந்தாலும் கான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கார்டியன் நைட்டாக இருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அப்சர்வர். ஸோ அதனால் நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி எல்லார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் கானோட ஐஸ்க்கு வந்து இது மேஜிக்காக தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. லைக் அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஷேடோ எனர்ஜி. இதுதான் வந்து என்னோட சால்ரெட் கூட கான்ட்ராக்ட் போட்டல அதுக்கான ப்ரூஃபே இதுதான். ஸோ இந்த பவருக்கு வந்து நான் ரொம்பவே தேங்க்ஸ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய கான்ட்ராக்ட்னால தான் வந்து நான் இந்த அளவுக்கு இந்த லைஃப்பில் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஈவன் இந்த கான்ட்ராக்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து வரும்னு எனக்கு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் லைஃப்லேயே முடிச்சுன்னு நினச்சா செகண்ட் லைஃப்லேயுமே வருது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த கர்ஸ் இம்யூனிட்டி இருக்குல்லையா, அதுக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் எல்யூஷனுன்ற அந்த கர்ஸ்குள்ளேருந்து நான் வந்து தப்பிச்சிருக்கேன். இதுக்கு மேலே இந்த கர்ஸ் வந்து ஜின் அண்ட் கேண்டலுக்குள்ளே எப்பயுமே இருக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் அப்பாவை தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி யோசிக்கிறோம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ யங்கஸ்ட் வந்து டோனா ட்வின்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக ஃப்ளாக் பியரர்ஸ் எல்லாருமே அசம்பிள் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமாக போய் யங்கஸ்ட் போய் பார்க்கணும். அதாவது யங்கஸ்ட்டுன்னு ரெஃபர் பண்ணுறது ஜின் அண்ட் கேண்டல் இருக்காங்களே அவங்க தான். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகிறாங்க. ஸோ எல்லா 7 ஃப்ளாக் பீரர்ஸுமே வந்து ரெடியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் 200 நைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் கேண்டல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ நம்ம எல்லாருமே இப்போது ஸ்டாம் கேண்டலுக்கு வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வராங்க ஸ்டாம் கேசலுக்கு. ஸோ இப்போது நம்ம பேட்ரியார்க்கோட முன்னாடி, அதாவது நம்ம பேட்ரியார்க்கு வந்து முன்னாடி போகிறாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியார்க்கை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரன் கேண்டலோட 7th ஃப்ளாக் பீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி ரன் கேண்டல். பேரை மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களாம் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. டோனா ட்வின்ஸ் வந்து ஸ்டாம்க்கு வெளில இருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரன் கேண்டல்ஸோட 4th ஃப்ளாக் பீரர் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபர்ஸ் ரன் கேண்டல். ஸோ தென் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இவங்களுக்கு சீனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூனா ரன் கேண்டல். ஸோ இவங்க தான் ரன் கேண்டல்ஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் பீரர். ஸோ இந்த ஃப்ளாக் பீரர்னா என்னன்னு தெரியல, மேபி பேட்ரியார் நெக்ஸ்ட் பொசிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக, அதாவது யங்கஸ்ட் சன்னை வந்து பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. ஃபாதர் நீங்கள் வந்து பர்சனலாக பார்க்கணுன்னா அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பானான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கில்லி இருக்காங்களே அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கில்லி வந்து எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் மாதிரி போல் நம்ம ஜின்னுக்கு. ஸோ அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேட்ரியார்க்கு வந்து நம்மளை பார்க்க வராரு, மேபி அவர் வந்து அவரோட பசங்களை பார்க்க வராருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிருக்காங்க, கான் வந்து கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் வந்து எக்ஸாக்டாக என்னத்தை பார்த்தாரோ அதை அப்படியே போய் சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து அது மேஜிக்கா இல்லை ஆறாவா இல்லை மானாவா என்ன விஷயம்னே தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே, கண்டிப்பாக எனக்குள்ளே என்ன பவர் இருக்குன்னு பார்க்க தான் வருவாங்க. அப்புறம் ஏன்னா இந்த கிளானோட ஒரு ஃப்யூச்சர் அசட்டாகவே வந்து இது வந்து மாறிடும், ஒரு ப்ராஸ்பரிட்டியாகவே மாறிடும். ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பேட்ரியார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஸோ உள்ள கேசலுக்குள்ளே வந்தோடனே நாங்கள் வந்து பேட்ரியார்க்கு க்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. ஸோ சீக்கிரமாக அந்த டோனா ட்வின்ஸை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரியார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் நிற்கிறாரு. ஹே டோனா, டே டோனா, நீங்கள் உங்கள் 2 பேருக்குமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், நாங்கள் வந்து சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஜின் வந்து சடனாக வந்து எங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கான ரீசன் வந்து எங்களுக்கு வந்து தெரியல, எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, அவன் வந்து ஏன் அடித்தானே வந்து தெரியல. ஸோ அவன் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து எங்கள் கூட வந்து சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவன்கிட்ட வந்து ஒரு அன்னோனான பவர் இருந்துச்சு. அது வந்து ஆறாவுமே கிடையாது, இது வந்து மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்மளோட ஃபேமிலியிலுமே வந்து ஃபர்பிடனான ஒரு ஆர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து சரி ஓகே, நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் கண்டிப்பாக அவங்களால சர்வைவ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்காதீங்க. ஸோ சீக்கிரமாக உங்களோட மொத்த எண்ணத்தையும் மாறுங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போய் நீங்கள் ஜின்னை வந்து கூப்பிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ வந்து இன்னும் உள்ளே வரல, இவனோட அப்பா கைரன் ரன் கேண்டல் அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ கைரனா சைரானான்னு தெரியல, ஸோ கைரன்ன்ற மாதிரியே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், ஸோ ரொம்ப கோல்டான ஒரு ஆள். ஸோ எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எராலே வந்து பார்த்தீங்கன்னா டெமிகாடோட ஸ்டேட்டஸ் வச்சுருக்க ஒரே ஆள் இவர் தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த ஜெனசிஸ் நைட்டே எப்படி வேணால் அவர் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான்.
ஆக்சுவலாக லைட்டாக இமேஜ் வந்து பின்னாடி வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இவர் வந்து ஆர்டினரி பீப்புளாக இருக்கும்போது இவர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனார். பட் எப்போ வந்து டெமிகாடாக மாறினாரோ, அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்போ அட்டைன் பண்ணாரோ, அதோட ஹியூமன் எமோஷன் எல்லாமே அவருக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே போயிடுச்சு. பட் அவரோட அந்த அப்சஷன் ஃபேமிலியோட அந்த அப்புறம் அந்த ப்ராஸ்பரிட்டி அந்த இது இருக்கு இல்லையா, பேரோட இருக்க அப்சஷன் மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லைக் அதுவும் இல்லாமல் நான் வந்து எப்படின்னா போன லைஃப்பில் எனக்கு வந்து சுத்தமாக ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் டேலண்ட்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னோடய அப்பாவுக்கு நான் இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். பட் இந்த வாட்டி அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இந்த லைஃப்பில் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறான். ஸோ நான் பேட்ரியார்க்கை க்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம பேட்ரியார்க்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஸோ நீ ஏன் வந்து என்னை பேட்ரியார்க்குன்னு கூப்பிட்ற, ஏன் அப்பான்னு கூப்பிட மாட்டேற அப்படின்னு சொல்லும்போது என்னோடய பிரதர் சிஸ்டர் கார்டியனைட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஈவன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளானை வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் அவங்கள பேட்ரியார்க்காக ரெஃபர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வயசாக வந்து ஆன்சர் பண்ணுறான். ஸோ அது வந்து லூனாக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த ஆன்சர். ஸோ தேங்க்யூ பேட்ரியார்க்குன்ற மாதிரி சொல்லும் போது நான் வந்து இந்த கேஸில் இன்றைக்கி வந்து விசிட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸோ அதனால் நீ என்னை வந்து அப்பானே கூப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சரி ஓகே, உன்னோட பிரதர்ஸ் கிட்ட கேட்ட அதே சேம் கொஸ்டின் வந்து வாங்கிட்டையும் கேட்குறேன். உன்னோட பிரதர்ஸ் வந்து என்ன தப்பான விஷயங்களை பண்ணாங்க, நீ வந்து இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதோட பேர் ரிவெஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவன் யார் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், ரன் கேண்டில் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்கீங்கன்னா லைக் மற்றவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை திருப்பி வந்து கொடுக்கணும். லைக் அது வந்து கிரேஸாக இருந்தாலும் சரி, ரெசன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். லைக் அப்போ வந்து நம்ம பேட்டருக்கு வந்து சொல்கிறார், யங்கஸ்ட்டை தவிர மீதி எல்லாருமே அந்த ரூமில் வந்து கிளம்புங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து பேட்ரியார்க் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து லூனா வந்து கத்துறாங்க, எல்லாரும் போக சொல்லிட்டார்ல பேட்ரியார்க். ஸோ பேட்ரியார்க்கு ஒரு ஆர்டர் வந்து ஒபே பண்ணுங்கள், சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து ஓகே நாங்கள் வந்து ஆர்டர் ஃபாலோ பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் அவனோட சிஸ்டர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, பரவாயில்ல ஒன் ஆன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இவன் வந்து இந்த சின்ன பையன் வந்து ரொம்ப மோசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லோரும் உன்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க போகிறேன். டோனை வந்து மென்ஷன் பண்ண மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கதா சொன்னானே, என்னது? ஸோ அது வந்து மேஜிக்கா இல்லை ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து உங்ககிட்ட இல்லை, என்ன தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ நீ என்ன பவரை வந்து யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு வந்து சொல்லு. ஸோ நீ வந்து மேஜிக் யூஸ் பண்ணனா நான் வந்து உன்னை லைட்டாக வந்து எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சிவியரான ஆக்ஷன் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீ யூஸ் பண்ணுற பவர் வந்து என்னென்னு உனக்கு தான் தெரியும், சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாகிட்ட இப்போ சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னா தான் வந்து இதை இக்னோர் பண்ணாமல் விடுவார். சரி ஓகே, என்னோடய பவர் வந்து எனக்கு ஷியோராக வந்து எப்படின்னு தெரியல. பட் இது வந்து மேஜிக்காகவும் இல்லை, ஆறாகவும் இல்லை, ஒரு சென்டராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நீங்களே இதை பார்த்துட்டு இதுக்கான பவர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பவரை வெளில எடுத்துகிட்டு வரும்போது அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாரு. ஈவன் அவருக்கு வந்து எமோஷனே கிடையாது. அவர் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, இது ரன் கேண்டில் ஃபேமிலியோட ஃபவுண்டரோட பவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தரமான ஒரு எபிசோட். ஸோ ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எபிசோடே நான் வந்து சொல்லுவேன். செகண்ட் எபிசோட இம்ப்ரெஷனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பெரியவனாக இருக்கிறதும் சின்ன பையனாக இருக்கிறதும் டிரான்சிஷன் மட்டும் காட்டுவாங்க. அதை பார்த்து வந்து ஏமாந்துடாதீங்க. மற்றபடி ஸ்டோரி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.